ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரும் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரும் மறந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல வேலையை தான் தேவனை நான் சோத்தரிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வசனத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிப்போம். சோதர ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம். குருபல்லவரே நன்றி, எங்கள் தெய்வமே நன்றி, எங்கள் ராஜா நன்றி. எங்களை ஆசீர்வதிங்க, வசனத்தை தெளிவுபடுத்துங்க ஆண்டவரே. கேட்கிற பிள்ளைகள் எங்களை ஆசீர்வதிங்க, மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இப்போ நம்மளுக்கு பிரயோஜனமா இருக்கிற வசனம் என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆண்டவர் இவ்விதமாக அந்த அதே என்ன 6ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவ்விதமாக அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். ஆசாரியர்கள் இந்த வசனத்தை சொல்லி இஸ்ரவேலர்களை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் சொல்லுதாங்க. அருமையான வசனம். கர்த்தர் உன்னை என்னாகும் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் உங்களே என்னை ஆசீர்வதிக்கணுமா, அடுத்தால காக்கணுமா? கர்த்தர் நம்மளை நிறைய பேர் ஆசீர்வதிச்சிருக்காங்க, ஆனா நிறைய பேர் காக்கல, நிறைய பேர் மறிச்சிட்டாங்க, நிறைய பேர் பாதியிலே மறிச்சிட்டாங்க, நிறைய பேர் நோயில மறிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்கள ஆண்டவர் காக்கல. இன்னும் பைபிள் அதே 16ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா, கோராகின் கூட்டத்தார் ஆண்டவர் காக்கல அப்படின்னு நம்ம பார்க்கலாம். யூதாஸ் ஆண்டவர் காக்கல, ஆண்டவர் கூட இருந்தா யூதாஸ் ஆனாலும் காக்கப்படல. எங்க ஆண்டவர் தெளிவா சொல்றார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணுமா, அடுத்த நம்மளை காக்கணுமா? பிரியமானவர்களே, நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை காப்பார். அடுத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதே என்னாகமம் 16ஆம் அதிகாரத்துல கோராகின் கூட்டத்தார் அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவங்கள ஆண்டவர் காக்கல. அவங்க என்ன பண்ணுனாங்க? என்னாகும் 16ஆம் அதிகாரத்துல 32, 33 பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் காக்காத, ஆண்டவர் ப்ரொடெக்ஷன் கொடுக்காத மனிதர்கள், ஆண்டவர் பாதுகாப்பு கொடுக்காதவங்க, இல்லைன்னா ஆண்டவர் அவங்கள விட்டுட்டாங்க, காக்க கடவர். அப்போ அதுக்கு ஆப்போசிட் ஆண்டவர் அவங்கள ப்ரொடெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்ப இங்க என்ன பார்த்தோம் அப்படின்னா, என்ன ஆகும் 16ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் யார காக்கல, யார ஆண்டவர் காக்கல பார்த்தோம் அப்படின்னா, என்ன ஆகும் 16ஆம் அதிகாரத்துல 31, 32, 33, பூமி தன் வாய் திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. இந்த மனிதரை ஆண்டவர் காக்கல. மோசே கூட இருந்தாங்க. ஏன் இவங்க என்ன பண்ணுறாங்க? 30ஆம் வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, என்ன ஆகும் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் அதில் ஒரு நடுப்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா, கீழே உள்ள வசனத்துல கீழே உள்ள லைன்ல, கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்றான். இந்த கோராகின் கூட்டத்தார் கர்த்தரை அவமதித்தாங்க, மதிக்கல. இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சில் மதிக்க மாட்டேங்காங்க, செருப்போட வராங்க, ஒரு பயம் இல்லை. ஆண்டவரை அவமதிக்கிறாங்க, ஆலயத்துல மதிக்கிறாங்க, இல்லைன்னா ஆண்டோட ஊழியக்காரங்களை அவமதிக்கிறாங்க. பைபிள் தெளிவா சொல்லுது, ஆண்டவரை அவமதிக்கிறவர்கள், உண்மையான ஊழியக்காரை அவமதிக்கிறவங்க தண்டனைக்குரியவங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அவ இந்த கோராகின் கூட்டத்தில் ஆண்டவர் காக்கல, உயிரோட பாதாளத்துக்கு போயிட்டாங்க. எவ்வளவு ஒரு மோசமான தண்டனை! ஆண்டவரை காக்க, ஆண்டவர் அவங்களை பாதுகாக்கல அப்படின்னா மோசமான தண்டனை இந்த உலகத்துல இருக்கு. பெரியமானவர்களே, அப்படி எப்படி ஆக்சிடென்ட்ல இறந்துருவாங்க, அப்படி எப்படி நோயில இறந்துருவாங்க, அப்படி எப்படி லாஸ் ஆயிடுவாங்க. பைபிள் தெளிவா சொல்லுது, கர்த்தரை அவமதித்தார்கள். மோசேக்கு விரோதமா அந்த கூட்டத்தார் சொன்னாங்க, நீங்க ரொம்ப மிஞ்சி மிஞ்சி போறீங்கன்னு. கோராகின் கூட்டத்தார் 250 பேர் இப்படி சொன்னாங்க.
அக்கினி கர்த்தருடைய சனிந்து புறப்பட்டு தூபம் காட்டு. சோதனம் சோதனம். இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோராகின் கூட்டத்தார அப்படி உயிரோட பாதாளத்துக்கு போயிட்டாங்க. 32 வருஷம் பார்த்தோம் அப்படின்னா பூமி தன் வாய் திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராக கூறிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. ஒரு சாபமான ஒரு மனிதர்கள் இந்த கோராகின் கூட்டத்தார். எல்லாரும் மறிச்சு ஆத்மாவில தான் நரகத்துக்கு போவாங்க. ஆனா இவங்க சரீரத்தோடு நரகத்துக்கு போயிட்டாங்க. சரீர ஆத்மா உயிர் இந்த மூணோடு நரகத்துக்கு போயிட்டாங்க. எவ்வளவு ஒரு பயங்கரமான காரியம். இந்த உலகம் பைபிள் தெளிவா சொல்லுதுப்பா, நன்மை செஞ்சா மேன்மை, தீமை செஞ்சா பாவம் வாசற்படியில படுத்திருப்பா. பிரியமானவர்களே, நம்மளுக்கு இது வேண்டாம். ஆசீர்வாதமான வசனம் நம்மளுக்கு வேணும். நம்ம கர்த்தரை அவமதிக்கண்டாம். உண்மையாய் ஊழியம் செய்ற கர்த்தருடைய பிள்ளைகளை அவமதிக்கண்டாம். அப்படி நம்ம யாரையும் நம்ம அவமதிக்கல, உண்மையான ஊழியர்கள் நம்ம அவமதிக்கலாம். அந்த வசனம் உங்களுக்கு என்ன ஆபத்துல 6ஆம் அதிகாரத்துல ஆசீர்வாதமான வசனம் உங்களுக்கு. பிரியமானவர்களே, இந்த கோராகின் கூட்டத்தில் உயிரோட பாதாளத்துக்கு போயிட்டாங்க. இன்னும் துடிச்சுட்டு இருக்காங்க பாதாளத்துல. எவ்வளவு பயங்கரமான தண்டனை. உண்மை ஊழியக்காரனாகிய மோசேக்கு விரோதமா எழும்பினவர்கள் ஆண்டவர் எவ்வளவு ஒரு பயங்கரமா தண்டிக்கிறாங்க. இன்னைக்கு கூட உண்மையா ஊழியம் செய்யறவங்களுக்கு அவமதிக்கிறவங்களுக்கு தண்டனை உண்டு. ஆலயத்துல காலாட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. சரியா உட்கார ஸ்டெயிலா உட்காந்து அங்க ஆலயத்துல தேவன் இருக்கிறார். கர்த்தரை அவமதித்தார்கள் நாங்க மோசே சொல்றார். அப்படியே நம்ம இல்லாதபடி தேவன் நம்மளை காக்க கடவர். இந்த ஆசீர்வாத வசனம் உங்களுக்கு தான். நான் 24 வசனத்தை படிச்சேன். என்ன 6 அதே 6, 25, 26 பார்த்தோம்ல, கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தருடைய முகத்தை உங்க மேல பிரகாசிக்க பண்ணுவாரா? உங்க முகம் பளிச்சுன்னு இருக்கும், பிரகாசமா இருக்கும். ஒல்லியா இருக்கீங்களோ, குண்டா இருக்கீங்களோ, கருப்பா இருக்கீங்களோ, வெள்ளையா இருக்கீங்களோ, இந்த வசனம் சொல்லுது கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். ஆண்டவர் அவருடைய முகத்தை உங்க மேல பிரகாசிக்க செய்வாராம். அப்படின்னா நீங்க நல்லா இருப்பீங்க, செழிப்பா இருப்பீங்க, வசதியா இருப்பீங்க. எல்லாரும் உங்களை பார்ப்பாங்க. நீங்க படிச்சுன்னு இருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்கும் உங்களே ஆண்டவர் காட்டுவார். நீங்க உயர்வா இருப்பீங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. அதான் அதுக்குள்ள வசனம். கர்த்தர் உங்க தம்முடைய முகத்தை உங்க மேல பிரகாசிக்க பண்ணி உங்க மேல கிருபையா இருக்க கடவுள். 2 பேர் ஜெபிக்க போனாங்க. அது ஒருத்தன் சொன்னான், ஆண்டவரே என் மேல கிருபையா இருங்க ஐயா. அவன் மேல அன்ற கிருபையா இருங்க. நம்ம ஜெபத்தில் இந்த வார்த்தை நம்ம ஏறெடுக்கணும். ஆண்டவரே என் மேல கிருபையா இருங்க. எனக்கு வசனம் சொல்லுது உண்மையில் கிருபையா இருக்க கடவார். கிருபையா இருந்தா பாவம் மன்னிக்கப்படும், நம்ம அக்கிரமம் மன்னிக்கப்படும், நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அது வழி. ஆயக்காரன் சொன்னா என் மேல கிருபையா இருக்கு ஆண்டவர், இவனே நீதிமானாக்கப்பட்டான்னு ஆண்டவர் சொன்னார். நீங்க ஜெபத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல கிருபையா இருங்க ஐயா. பிரச்சனையா பாடா சொல்லுங்க, என் மேல கிருபையா இருங்க, பிள்ளைகள் மேல கிருபையா இருங்க. இந்த வசனம் உங்களுக்கு கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்க மேல பிரகாசிக்க பண்ணி உன் மேல் கிருபையா இருக்க உங்க மேல கிருபையா இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லுங்க, என் மேல கிருபையா இருங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களை கிருபையா இருப்பாங்க, உங்களை ஆசீர்வதிப்பாங்க, உங்களை பாதுகாப்பாங்க. சங்கீதத்துல பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தர் வீட்டை கட்டுவராகி கட்டின பிரயாசம் வருதா, கர்த்தர் நகரத்தை காப்பாளாகி காவலாளி வெளுத்திருப்பது விருதா. நிறைய ஆக்சிடென்ட் யுத்தங்கள் நடந்துட்டு இருக்கு. நீங்க விசுவாசிகள் அப்படி கெட்டு போய் பைபிள் சொல்லுது. ஆனா எங்க வசனம் சொல்லுது, கர்த்தர் நம்மளை காப்பார், கர்த்தர் நம்மள அவர் முகத்துல மேல பிரகாசிக்க செய்வார், நம்ம கிருபையா இருப்பார். 3வது வசனம் 26 வசனம் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? 6ஆம் அதிகாரம் 26 கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது. அவர் மேல பிரசன்னம் அப்படின்னா அப்படி தரிசனம் கொடுத்து உங்களுக்கு சமாதானம் தருவாராம், கட்டளையிடுவாராம். சமாதானத்தை கட்டளையிட கடவர். சமாதானம் இருக்காது. லாபம் இல்லைன்னா சமாதானம், பணம் இல்லைன்னா சமாதானம் இருக்காது. நம்மளுக்கு விரும்பினது வரலன்னா சமாதானம் இருக்காது. சிஸ்டர்களுக்கு சமாதானம் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து நான் போறேன்னு சொன்ன உடனே ஐயோ இவர் போறாரு நம்ம என்ன செய்ய நினைச்சிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு சமாதானம் ஆண்டு சொன்னாங்க. அதே இது இங்க சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதை. ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். அதை யாரும் தடுக்க முடியாது. என்ன, நீங்க ஊழியக்காரர்களை அவமதிக்காதங்க, உண்மையான ஊழியக்காரர்களை அவமதிக்காதங்க. ஆண்டோட செபிங்க, என் மேல கிருபையா இருங்க. ஒவ்வொரு நாளும் செபிங்க, கிருபையா இருங்க. என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாதுகாப்பு இல்லைன்னா அகால மரணம், பாதுகாப்பு இல்லைன்னா நஷ்டம், பாதுகாப்பு இல்லைன்னா வியாதி, வறுமை. இந்த மாதிரி காரியம் உங்களுக்கு வரண்டாம். வியாதி வரண்டாம், வறுமை வரண்டாம், நஷ்டம் வரண்டாம். பிரியமானவர்களே, கேட்கிற நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், குடும்ப ஆசீர்வாதம், உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். வசனம் சொல்லுங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை காப்பார். கர்த்தர் அவருடைய முகத்தை உங்க மேல பிரகாசிக்க பண்ணுவார், உங்க மேல கிருபையா இருப்பார். ஊழியக்காரர்களை அவமதிக்காதங்க. போராகின் கூட்டத்தார் உயிரோட போயிட்டாங்க. அந்த மாதிரி காரியம் நம்மளுக்கு வேண்டாம்.
உண்மையான ஊழியக்காரங்களை மதிங்கன்னு பைபிள் சொல்லுது. கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவார். உங்க மேல கிருபையா இருப்பார். உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பார். யாரையும் அவமதிக்காம, உண்மையா இருக்கவங்களை அவமதிக்காதங்க. ஆண்டோட ஜெபிங்க, என் மேல கிருபையா இருக்கான்னு சொல்லி ஜெபிங்க. இந்த வசனத்துப்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போம். சோதர ஆண்டவரே, கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. கேட்கிற பிள்ளைகள் மேல உங்க முகத்தை பிரகாசிக்க பண்ணி அவங்க மேல கிருபையா இருங்க. நீங்க பிரசன்னமாயி அவங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. கேட்கிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவங்களுக்கு தரிசனமாகுங்க. அவங்களுக்கு ஆண்டவரே சோதர கிருபையா இருங்க ஐயா. இப்ப வியாதி வறுமை மாற்றுங்க, கடலை மாற்றுங்க, சோறு பார்த்த மாற்றுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கோராகின் கூட்டத்துக்கு யாரும் இருந்தா அந்த மாதிரி காரியம் எங்களுக்கு வேண்டாம். கேட்கிற பிள்ளைகளுக்கு வேண்டாம். உயிரோட பாதுகாத்து வேண்டாம். அவமதித்தார்கள், அவங்கள நீங்க காக்கலாம், பாதுகாக்கலாம். உண்மை மோசைக்கு விரோதமா துணிகரமா எதிர்த்து நின்னாங்க ஆண்டவரே. கேட்கிற பிள்ளைகளுக்கு அப்படி துணிகரம் வேண்டாம், அவமதிப்பு வேண்டாம். அவங்கள ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. கிருபையா இருங்க. அப்படியே செய்யுங்க. இப்ப வியாதி இருந்தா வெளியேறுவதாக இயேசு நாமத்துல, வருவதா வெளியேறுவதாக இயேசு நாமத்துல ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.